என்னோட பேர் ஆனந்தி. ரீசென்ட்டா நடந்த ஐபிபிஎஸ் பிஓ கிளியர் பண்ணியிருக்கேன். எனக்கு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கிடைச்சிருக்கு. என்ன பத்தி சொல்லணும்னா, நான் வந்து பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சிருக்கேன். வி காலேஜ் முடிச்சதுமே வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் போணும் அப்டின்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஆனா வந்து எது சூஸ் பண்றதுன்னு கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருந்துச்சு. எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி அந்த மாரி வந்து படிக்கிறது அவ்வளவா பிடிக்காது. ஸோ நான் வந்து மேத்ஸ்ல ஸ்ட்ராங்குன்றனால நான் வந்து பேங்கிங் வந்து சூஸ் பண்ணேன். பேங்கிங் சூஸ் பண்ணியாச்சு. ஓகே எங்க படிக்கலாம் அப்டின்றப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சுரேஷ் அகாடமி வந்து சஜெஸ்ட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து சஜஷன்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து மதுரை பிரான்ச்ல வந்து ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து கொரோனா டைம்ல வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் போச்சு. அப்புறமேட்டு ஒரு 2021ல இருந்து தான் வந்து இங்க கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. பேசிக்ஸ் எல்லாமே இங்க கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணேன். பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங் பண்ணேன். நான் வந்து மேத்ஸ் ஸ்டூடெண்ட்றதுனால எனக்கு ஆப்டிட்யூட் வந்து ஓகேவா இருந்துச்சு. நல்லா பண்ண முடிஞ்சுச்சு. ரீசனிங் வந்து ஓகேவா இருந்துச்சு. என்னோட அ க கம்பேர் பண்ணும்போது எது கஷ்டமா நான் ஃபீல் பண்ணேன் அப்டின்னா, சிஏ அண்ட் இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் வந்து இங்க டீச்சிங் ஸ்டாஃப் அபித் சார் இருந்தாரு. அவரோட கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அவரோட ஸ்பிளிட்டிங்ஸ் கிளாஸஸ் அதுதான் வந்து ரொம்பவே இங்கிலீஷ்ல வந்து மார்க் கூட்டுறதுக்கு ரொம்ப காரணமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம, நான் வந்து தனியா வந்து நியூஸ் பேப்பர் மட்டும் தான் நான் வந்து டிபெண்ட் பண்ணி இருந்தேன். ஃபுல் கான்செப்ட்டும் படிப்பேன். அது வந்து சிஏக்குமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு மெயின்ஸும் வந்துமே கிளியர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பட் இன்டர்வியூ வந்து நான் ரொம்ப பயந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆர்ஆர்பி பிஓ கிளியர் பண்ணப்ப இன்டர்வியூ நினச்சு ரொம்ப பயந்தேன். எப்படி நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தேன். இங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து அதுக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஹரி சார்ன்னு ஒரு மென்டார் இருந்தாரு. அவர் வந்து எங்க கூடயே உட்காந்து நோட்ஸ்லாம் எடுத்து எப்படி எப்படி டெலிவர் பண்ணணும், உங்க பயத்த விடணும், உங்க மேல கான்ஃபிடன்ஸ் வந்து நெறையா இருக்கணும், கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறையா சொன்னனால அது வந்து நான் அட்டெண்ட் பண்ணேன். ஆனாலும் எனக்கு வந்து அதுல மொத பண்ணனாலயோ என்னவோ தெரியல. அதுல வந்து மார்க்ஸ் வந்து அவ்வளவா வரல. 20க்கு வந்து 14 தான் வந்திருந்தேன். அதனால என்னால ஃபைனல் கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ண முடியல. சரி 1 இயர் வந்து நம்ம விட்டுட்டோம். இந்த செகண்ட் இயர் வந்து நல்லா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்ட்டா பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மார்க் இன்டர்வியூலால இன்னும் எனக்கு கான்ஃபிடன்ஸ் ஓகே நம்ம பண்ணிடலான்ற கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே வந்துச்சு. அப்ப நான் ரியல் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போதுமே நான் நல்லா பண்ணுனேன். ஓகே வெளிய வரும்போது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா தான் ஃபீல் ஆச்சு. ஓகே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு தான் நினைச்சுட்டு இருந்தேன். சரி மெயின்ஸ் மார்க் ஓகே பார்த்துக்கலாம். இதுல வந்து இன்டர்வியூல வந்து நம்மளுக்கு நல்ல மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அ ஏப்ரல் 1 அன்னைக்கு நான் ரிசல்ட் பார்க்க கூட பயந்தேன். ஓகே வேண்டாம் இதுக்கு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோட ரிசல்ட்டே பார்த்து எனக்கு சொன்னாங்க. அப்புறம் தான் நான் போய் பார்த்தேன். இன்டர்வியூல வந்து 17 மார்க் வந்து போட்டிருந்தாங்க. அ அதனால நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி இதுவரைக்கும். இதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புறது என்னோட பேரண்ட்ஸ்க்கு தான். முக்கியமா என்னோட அம்மாக்கு. எப்பயுமே நான் வந்து நெகட்டிவா தான் மோஸ்ட்லி திங்க் பண்ணுவேன். அது எல்லாமே வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்புறம் எங்க அம்மாவோட ஃப்ரெண்டுமே 2 பேருமே வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னா என் ஃபேமிலி எல்லாருமே. இவ்வளோ நாள் ஆனாலும் பரவால்ல. உனக்கு வந்து எது பிடிக்குதோ அத பண்ணு. அப்படி சொல்லிட்டு நான் வேற ஜாப் போலான்னு நான் டிசைட் பண்ணப்பயும், ஐடிலாம் போலான்னு நெனச்சப்பவும் கூட, இல்ல வேண்டாம். உனக்கு என்ன தோணுதோ அத பண்ணு. பரவால்ல. டைம் ஆனாலும் பரவால்ல. அப்படின்னு சொல்லி என்னோட ஃபேமிலி மட்டும் தான் என்கரேஜ் பண்ணாங்க. என்னோட மாமா, சித்தி, ஆச்சி முக்கியமா ஆச்சி எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.